என்னை பொறுத்தளவு லவ்வபிள் பாய் கார்த்திக். எங்க குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அது மாதிரி அதாவது பாரதிராஜா சார் வந்து அறிமுகப்படுத்தின யாருமே சோட போகல, யாருமே எங்களுக்கு எந்த ஒரு இதில் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அற்புதமான நடிகை. அதாவது அதை சூஸ் பண்ணி, அது எப்படி இவர் சூஸ் பண்ணுறாருன்னு எனக்கே இன்னும் தெரியல. காரணம் என்ன, அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிச்ச ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா? தப்பிச்ச ஆர்டிஸ்ட்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, பாண்டியன் வந்து அந்த கேரக்டருக்கு எல்லாருமே ஹோல் யூனிட் அகேன்ஸ்டாக இருந்தது. பாண்டியன் வேணான்னு. பாண்டியன் ஏன் இந்த பையனை கொண்டு வந்து, அவனுக்கு என்ன தெரியும், கலராக இருக்கான் அவ்வளோதான், என்ன மறுபடிக்கு என்ன, அவருக்கு தெரியுது இந்த கேரக்டருக்கு இந்த பையன் சூட் ஆகும். திடீர்னு அவங்க வந்து ஒரு அறிமுகத்தில் பாரதிராஜா அவர்களுடைய படத்தில் வந்தாலும் அவர்கள் திடீர்னு நித்யானந்தா கிட்ட போய் சேர்ற அளவுக்கான ஒரு செய்தி பரவும்போது என்ன நினைச்சிங்க நீங்க? அது இல்லை, அது எங்கள் சீரியல் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாரதிராஜா அவர்களுடைய திரைப்பட அந்த வாழ்க்கைக்குள்ளே வருவோம். நடிகர் கார்த்திகை வந்து அலைகள் ஓய்வதர் படத்தில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாடோடி தென்றலில் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுக்குள்ளே கார்த்திக் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டார், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அவரை பற்றின விமர்சனங்கள்லாம் ஷூட்டிங் வர மாட்டார், அவர் பாட்டில் டிமி கொடுத்துட்டு போயிடுவார். இப்படியெல்லாம் வந்து நெகட்டிவான செய்திகள் இருக்கும்போது பாரதிராஜா அவர்கள் எப்படி கார்த்திகை வந்து நம்பிக்கையோடு நடிக்க வச்சார்? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் சரியான முறையில் கால்ஷீட்டு இது வரமாட்டார், டயத்துக்கு வரமாட்டார், கால்ஷீட் சரியாக கொடுத்து இது பண்ண மாட்டார். அந்த இதிலெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லையா. காரணம் என்னென்னா, என்னை பொறுத்தளவு அவர் லவ்வபிள் பாய். கார்த்திக் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அது மாதிரி அற்புதமான பையன். இதை வந்து அண்ணன் சிவாஜண்ணன், அடுத்து கமலஹாசன் சார், உலகநாயகன், அதுக்கு அடுத்து மூணாவது நான் நடிகிட்டு நான் இது பண்ணுறது இவர் தான். மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிகர். சில இடங்கள் இந்த கோகுலத்தில் சீதையெல்லாம் பார்த்து நான் கடிச்சிட்டு கண்ணத்தை கடிச்சு விட்டேன், என்னடா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வெறித்தனம். வசந்த மாளிகையோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி கோகுலத்தில் சீதை ரொம்ப பிரமாதம். ஒவ்வொரு இதுவும் அவனுடைய அசைவில் அந்த நான் அவன்றது வந்து பெருமையில் சொல்கிறேன். அற்புதமான நடிகன், அற்புதமான பிள்ளை, எங்கள் குடும்பத்து பிள்ளை. அதை வந்து நான் இது டிகிரேட் பண்ணி மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. காரணம் என்ன, எங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல. எங்கிட்ட எல்லாம் பிரமாதமாக எப்போ பார்த்தாலும் ஜோபியில் ஷார்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் துள்ளி கிடிக்குது. ஷார்ட் வரைக்கும் கரெக்டாக இருப்பார். அப்படி ஷார்ட்டு முடிஞ்ச உடனே எங்கள் கூட இந்த மாதிரி ஜாலியாக பேசி பொழுது போய்கிட்டு இருப்போம். தெரியுங்களா, எங்கள் டைம் பாஸே தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமான பிள்ளை. நாடோடி தென்றல் படப்பிடிப்பில் எங்கே நடந்தது? முண்டதுரை ஃபாரஸ்ட்டு, இங்கே மைசூரு, இதெல்லாம் நடத்தினா எல்லா இடத்துக்கும் மறுப்பு சொல்லாமல் காரைக்குடியும் எல்லாம் சொன்ன டயத்துக்கு வந்துடும். அப்படி சொன்ன டயத்துக்கு பண்ண அப்படி அவரை வந்து குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது. எங்களை பொறுத்தளவில் அற்புதமான பையன், சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வருவா. அப்படி என்ன பண்ண அப்படி எப்படி அதை சொல்கிறது, வர்ணிக்கிறது தெரியல. வர்ணனைக்கு கார்த்திக் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு கலைஞனாக இருந்திருக்காரு. நல்ல கலைஞர், அற்புதமான கலைஞர். எங்களை பொறுத்தளவில் அற்புதமான குழந்தை, எங்கள் பார்ன் பேபி மாதிரி எங்கள் ஃபேமிலியில் பிறந்த பையன். ஆனாலும் கார்த்திக் வந்து தென் மாவட்டங்களில் சமுதாய ரீதியான அவருக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. அது அந்த சமுதாயத்துக்கு அவங்க அப்பாவுடைய ஜீன் தானே. அவங்க அப்பா ஒரு பெரிய முத்துராமன் அப்படிங்கிறது அங்கே ஒரு ஃபேம் இருந்துச்சு. அந்த ஃபேமை வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இப்போ அவங்க பையன் அப்படிங்கிற போது இன்னும் கொஞ்சம் ஃபேம் இன்னும் உருவாகிட்டே இருக்கு. அவர் வந்து அது அவர் மிஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிறது இல்லை. இவர் தான் கொஞ்சம் பேக் அடிக்கிறார் தவிர மற்றபடிக்கு எல்லாருமே இன்னும் மரியாதை அந்த குறையவே கிடையாது. நல்ல இது இருக்குது. இவர் மட்டும் அந்த பக்கம் சவுத்தில் போனாங்க அப்படின்னா அவ்வளோ இது இருக்கு. நான் அவருடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு சவுத்துக்கு போயிருக்கேன். நான் கார்த்திகோடைய சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன். அவ்வளோ வரவேற்பு, அவ்வளவு இளைஞர். அதே மாதிரி அந்த மிடுக்கூட இருப்பாங்க. அப்படி சும்மா அப்படி அந்த ஸ்டேஜில் நின்று பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதெல்லாம் ஒரு
ம். அதில் நான் ரசித்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கலர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து நல்ல கலரு, நல்ல ஒரு இது. அதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இது பண்ணதே அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவரை பார்த்து தான் இந்த பையன் யார் எங்க அவங்க வீட்டு முன்னாடி வீனஸ் காலனியில் மைனஸ் காலனி அங்கே வீட்டு முன்னாடி கிரிக்கெட் இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சித்ரா அது இந்த யார் அது அப்படின்னு அப்புறமேல் திரும்பி சித்ரா சார் வந்து விசாரிச்சு இந்த மாதிரி முத்துராமன் சார் பையன் கேட்கலாமே அப்படின்னு அப்புறமேல் கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டார் அவர் முத்துராமன் சார். சரின்ட்டு அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயும் அந்த பையன் ஒரு ஜாலியான ஒரு பையனாக இருந்தான். அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஒவ்வொரு படம் பார்க்குறப்போ ஒரு இன்னொன்று மெருகேற்றிட்டே இருப்போம். ஒரு படம் பார்க்குறப்போ இன்னொரு படம் பார்க்குறேன் அப்படி என்ன இப்படி ஒரு அற்புதமான நடிகன் அவர். மற்றும் இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்னும் டைரக்டர் படங்களே இன்னும் 2-3 படங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கே போயிருக்கணும் நல்ல நடிகன். அது யார்கிட்ட நடித்தாலும் நடிகத்தை பண்ணிடுவார், திறமையை வெளிப்படுத்துகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இப்போ இது இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தோன்னா பெரிய லெவலில் போயிருப்பார். கார்த்திகை பற்றி நம்ம சொல்லும்போது அதே படத்தில் ரஞ்சிதா அவர்களும் ரசிகர்களால் அந்த படத்தில் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை. அவங்க திடீர்னு அவங்க வந்து ஒரு அறிமுகத்தில் பாரதிராஜா அவர்களுடைய படத்தில் வந்தாலும் அவர்கள் திடீர்னு நித்யானந்தா கிட்ட போய் சேர்ற அளவுக்கான ஒரு செய்தி பரவும்போது என்ன நினைச்சிங்க நீங்க? அது இல்லை அது எங்கள் சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, தெக்கத்தி பொண்ணு. அதில் அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா அவங்க வரல. இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு மாற்று நாங்கள் போட முடியல. சரி இந்த கடைசியில் எப்படி எங்கே போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் சரி ரைட்டு அந்த கேரக்டர் அப்படி கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணிட்டோம். நெப்போலியன் சார் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இதாகினா அதுக்கு பின்னாடியே தெரிய வருது நித்யானந்தா கூட இருக்காங்க அப்படின்றது. ஓ சரி 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 ஒரு ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க போல தெரியுது, அதனால தான் நம்மகிட்ட வரல அப்படின்றது அப்போதுக்கு பின்னாடி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் டைரக்டர் சொன்னார் சரி சரி ரைட்டு பரவாயில்ல அவங்க ஆன்மீகத்துக்கு போயிட்டா அப்படின்னா அதனால பரவாயில்ல வேறு கேரக்டர்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அப்புறம் வேறு கேரக்டர்ஸ். ஆனால் இந்த ரஞ்சிதாவை எங்கே அவர் முதல்ல பார்த்தது வந்து இவர் நாடோடி தென்றல் கமிட்டி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கமிட்டி இருக்கும்போது கலைஞர் முதல் ரைட்டரு ப்ரொடியூசர் அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சு பாரதி இது பாருங்க டிஸ்கஷனில் இருக்கும்போது இது பாருங்க இந்த பொண்ணு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு பார்த்தோன்னே யார் இது அப்படின்னு எத்திராஜ் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க சொன்னால் வந்து பார்க்க சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் கேரக்டருக்கு சரியாக இருந்து சூட்டாக இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் வர சொன்னாங்க வந்து பார்த்தோன்னே ஓகே அப்படின்ட்டாரு. இது சரியாக வருமே நம்ம வாத்துக்கார் பொண்ணு. அவங்க நார்மல் ஒரு பெண்ணுடைய உயரத்தை விட அதிகமாக இருந்தாங்க. கார்த்திக் காம்பினேஷன் அப்படிங்கிற போது கரெக்டாக தானே இருந்தது. இந்த பொண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறமேட்டு தான் திரும்பி சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ண அப்படி எங்கே நல்லா கோஆப்ரேட் பண்ண அப்படி. அதாவது பாரதிராஜா சார் வந்து அறிமுகப்படுத்தின யாருமே சோட போகல, யாருமே எங்களுக்கு எந்த ஒரு இதில் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அற்புதமான நடிகை. அதாவது அதை சூஸ் பண்ணி அது எப்படி இவர் சூஸ் பண்ணுறாருன்னு எனக்கே இன்னும் தெரியல. காரணம் என்ன, ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம அவர் நடிப்பாங்களா அப்படின்றது அவர் அந்த கேரக்டருக்குள்ளே புகுந்து இது இல்லை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்ளே இருந்து ஜூஸ் எடுத்துடுறாரு. சரி, இப்படி இருக்கும்போது அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிச்ச ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா? தப்பிச்ச ஆர்டிஸ்ட்ன்னு 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா சிம்ரன் ஒருத்தவங்க இருக்காங்க. சிம்ரன் அவங்கள பார்த்து பாம்பேல இருந்து அவங்க ஆக்சுவலி பிசி ஸ்ரீகாந்த் தான் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு படம் பண்ண சிறகுகள் முறிவதில்லைன்னு. அந்த படத்துக்கு ஹீரோயினுக்காக வேண்டி இந்த பொண்ணை கொண்டு வந்து வர சொல்லிட்டுருக்காரு. வர்ற வழியில் ஏதோ கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்புறம் போராடி பார்த்து அது இது ஒன்று ஒரு டாக்ஸியை பிடிச்சி வந்துடுச்சு. வந்து எப்படியும் ஏர்போர்ட்டில் வந்து பாரதிராஜா சார் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்த உடனே மாறி போச்சு. பார்த்த உடனே திரும்ப இவர் சார் நான் சொன்னேன்னு இந்த மாதிரி சிம்ரன் இவங்க தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி பார்க்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு பார்த்து பேசிட்டு சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அதே அவர் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் கமல் சார் வந்து
இது வீனஸுக்கு கூப்பிட்டு வர்றாரு. கைதின் டைரி சமயத்தில். அப்போது கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அவரே நடிக்க வந்தார், அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. அப்போ இவரை பார்க்க வந்தவங்க பார்த்தோன்னே இந்த மாதிரி டைரக்டர் இந்த பொண்ணு இது ரம்யா கிருஷ்ணன் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்திருந்தாங்க. பார்த்தோன்னே அப்படியா சரி சரி அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது 2ல் தான் மிஸ் ஆகிட்டாரு. அவர் 2 பேருமே 2 உச்சத்தை தொட்டுட்டாங்க. அப்புறமேல் தான் அவரே ஃபீல் பண்ணாரு, இவங்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ண விட்டுட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது மற்றபடிக்கு அவர் வந்து சூஸ் பண்ண அத்தனை பேர் எல்லாருமே ஹிட்டு, எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. நல்லா பண்ணார். அவருக்கு அதான் இந்த கேரக்டர் வைஸ் தான் பார்ப்பாரு, மற்றபடிக்கு ஆள் அழகு மற்றதெல்லாம் தேவையில்லை. அதான் அந்த கதை நேரத்தில் ஆர்டிஸ்ட் முகம் பார்க்குறாரு. இப்போ பொதுவாகவே பாண்டியன் வந்து அந்த கேரக்டருக்கு எல்லாருமே ஹோல் யூனிட் அகேன்ஸ்டாக இருந்தது. பாண்டியன் வேணான்னு. பாண்டியன் ஏன் இந்த பையனை கொண்டு வந்து அவனுக்கு என்ன தெரியும், கலராக இருக்கான் அவ்வளோதான், என்ன மறுபடிக்கு என்ன அவருக்கு தெரியுது இந்த கேரக்டருக்கு இந்த பையன் சூட் ஆகும்னு. சித்ராலட்சுமன் சார் வந்து கூட போகிறாரு, அவர் தான் ப்ரொடியூசரு, அவரும் பஞ்சண்ணன் ப்ரொடியூசரு. அப்போ அவருக்கே தெரியல இந்த பையனை எதுக்காக வேண்டி கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தான் ஹீரோ அப்படின்றாரு அங்கே வந்து தேனியில் வந்துட்டு. அப்போ சித்ராவுக்கு அப்படியே பக்கு பக்கு வீட்டோட இவ்வளோ வந்து இந்த பையனை வந்து ஹீரோன்ற அப்படின்னு எல்லாரும் கண்ணன் சார் கேட்குற அப்படி டைரக்டரு. அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேரக்டருக்கு தகுந்த சூஸ் பண்ணீங்க அது நான் அப்படின்ட்டு அவர் தள்ளிட்டார். அதே மாதிரி கலைமணி சார்கிட்ட கேட்குறாங்க, எப்படி சார் இருந்த டைரக்டரை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் கேரக்டருக்காண்டி நீங்கள் பண்ணுவீங்க அப்படி இப்படி எல்லாருமே தேவைனாங்க. யாருக்குமே அவ்வளோ பெருசாக இது இல்லை. வெளியில் வந்தேன் பாருங்க, அப்புறமேல் தான் இந்த ஃபஸ்ட் ஆக்ட் எடுத்த உடனே சொன்னார், பாரு கிங் மாதிரி ஆயிடுச்சான் அப்படின்னு. அதாவது அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் எடுத்து வந்துடுறாரு. உண்மையில பாண்டியன் வந்து அந்த காக்கிவாடாம்பட்டி கரிசப்பட்டி 2 கிராமத்துக்குமான ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் பாண்டியன் கேரக்டர் அந்த அந்த துடிப்பு மற்றது. ஆமா ஆமா, அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்ட பிறகும் நல்லா இருப்பாரு, வேஷ்டி சட்டை உருமால் கட்டின பிறகு நல்லா இருப்பாரு. மனசு தான் சார், அது அற்புதமான மண்ணு, நல்ல பையன், நல்ல மனசு. அதுக்காக எப்படி அவர் கடைசி நேரத்துல ஒரு ரொம்ப தப்பான இது செயல் தான். தண்ணீர் கொஞ்சம் அடிமையாகிட்டு அப்படி அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தண்ணீர் கொஞ்சம் அடிமையாகிட்டு அது அப்படியே நிறுத்தியிருந்துருக்கலாம். மஞ்சள் காமால் வந்து வேண்டாம் குடிக்கக்கூடாது அப்படின்ற போது அது ஒரு சில தவறு, அது கேட்கல. அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயம் நல்ல இன்னும் நல்லா வந்துடுது. அப்படி நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அது மேற்கொண்டு சிலருடைய ஹேபிட்ஸை நம்ம மாற்ற முடியாது. இப்போ என்னை பொறுத்தளவு நான்லாம் 1960 தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுவேன். 1960 ஆர்மியில் இருக்கும்போது. ஸோ அடித்து பார்த்தேன். இப்போ இந்த 2-3 வருஷம் நான் நிறுத்திட்டேன், சுத்தமாக நிறுத்திட்டேன். அது வரைக்கும் நான் குடிச்சிட்ருக்கேன். எப்போது 65 வருஷமாக நான் குடிச்சிட்ருக்கேன், 64 வருஷம் குடிச்சிட்ருக்கேன். வேண்டான்னு தோணுச்சு, நானாக நிறுத்தினுச்சு. வேண்டாம், எதுக்கு நம்ம போதும், இவ்வளோதான் வாழ்நாள் முழுக்க குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி. என்னென்னா அது சில நேரங்களில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடணும். அப்படி விட்டுட்டோம்னாக்கா நல்லதாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை திரும்ப மறுபடியும் நம்ம வாண்டானே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற போது தான் நம்மளை சேமிச்சுக்கிறது மாதிரி நம்மளை கெடுத்து. கண்டிப்பாக சரி, தேவையில்லை, அதை தூக்கிடுது. இப்போ இந்த நாடோடி தென்றல் படம் பற்றி பேசணும்ல. சரிங்க. இதோடைய கிளைமேக்ஸை வந்து முடிவு செய்யறதுல வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்ததாக அப்போதைக்கு இப்போ செய்தி வந்தது. குழப்பம்லாம் இல்லை. எப்பயுமே ஒரு 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற போது இவர் ஒரு மைண்டில் வச்சுட்டு இருந்தாருன்னா எல்லாத்தையும் கேட்டு வருவார். இதில் எது பெட்டராக இருக்குன்னு பார்ப்பாரு. இதில் எதுனா கடைசியில் பார்த்தா எதுவுமே சரியில்லை, இந்த இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய இது போவார். சில விஷயங்கள் மட்டும்தான் அடுத்தவங்க இது பண்ணுவார் தவிர இவர் மைண்டில் ஏற்றிருப்பார் ஒரு ஃபர்ஸ்ட். அதில் வந்து மணிரத்னமுடைய தலையீடு இருந்ததாக கூட சொல்லப்பட்டது. இல்லை மணிரத்னுடைய தலையீடு அதில் இல்லை. அதில் வந்து மணிரத்னுடைய தலையீடு வந்து தாஜ்மஹாலில் இருந்ததை தவிர, அவருடைய ஸ்கிரிப்டில் இருந்ததை தவிர மற்றபடிக்கு அவர் தலையீடலை, தென்றல் எல்லாம் அது வந்து. பட் என்னை பொறுத்தளவு நல்ல படம். அதாவது அந்த பீரியடு ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது ரொம்ப நாடோடி தென்றல்ங்கிறது ஏன் ஓடலை அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது.
அந்த படம் நிழல்கள்னு நல்ல படம். நல்ல அப்போ படம். வந்து பாலச்சந்தர் சார் படம் வறுமை நிறைந்த சிவப்பு ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தோடைய இதோட சாயல் வந்து அப்படியே அது வந்து அடிச்சிருச்சு. கமல் சார் பெரிய ஆர்டிஸ்ட். பெரிய இது இவங்க ஸ்ரீதேவி மேடம் எல்லாம். அதனால அந்த இது கொஞ்சம் இதாகி போச்சு. இது பூரா நீ பேசு 3 பேருமே. அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் இன்னும் பார்த்தாலும் கூட எனக்கு அந்த படம் பிடிக்கும். நல்ல படம். இவர் எடுத்த நல்ல படங்கள்லாம் ஓடல. நாடோடி தென்றல் ஓடல. நிழல்கள், காதல் ஓவியம்லாம் காதல் ஓவியம் என்ன படம், என்ன மாதிரி படம். இப்போ வந்து நீங்க அதை வந்து ரீரிலீஸ் பண்ணா கூட அந்த படம் ஓடும். அதான் கேட்குறாங்க, ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் நீங்கள் பார்க்கல, இப்போ என்னடா பார்க்க போகிறீங்க அப்படின்னு நானும் நினச்சிக்கிறது. ஏன்னா இப்போ வர யங் ஜென்ரேஷன் வேறு மாதிரி. அவங்களாம் போகிற கமர்ஷியல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பார்க்கறதுக்கான இது மூடில் இல்லை இப்போ. பாரதிராஜா சார் படங்கள் பார்த்தவங்கெல்லாம் இப்போ ஏஜ் ஆகிட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற போது அவங்கெல்லாம் 40 வருஷம் பின்பற்றி போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க அவருக்கு ஃபேன்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து வர்றதுக்கு நமக்கு அவங்க வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு தனியாக ஒரு இதாக டேஸ்ட்டு மாறி போச்சு. ஆனால் இவருடைய ஃபேன்ஸ் ஃபுல்லு இன்னும் இருக்குது, அப்படியே இருக்காங்க. ஆனால் ஏஜ் உங்களுடைய ப்ரொடக்ஷனில் அந்த மெல்ல பேசுங்கள் படம் வந்து அதை வந்து பாரதிராஜா அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டை எடுத்ததாக எனக்கு தகவல் தெரியும். நீங்கள் அந்த படத்தை பற்றி அதை சொல்லுங்கள். அந்த படம் வந்துங்க, அதை வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்காண்டி பார்க்குறோம். அப்போ இன்ஸ்டியூட்டில் போயிட்டு பாரதி சாரும் வாசு சாரும், சந்தான பாரதியும் பி வாசு சார், அவங்க தான் பாரதி வாசு தான் டைரக்டர். பன்னீர் புஷ்பங்களுக்கு அவங்க ரெண்டாவது படம் நமக்கு தான் பண்ணுறாங்க. அப்போது அந்த இன்ஸ்டியூட்டில் போய் பார்க்குறப்ப இந்த வசந்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பையனை சரி ரைட்டு நம்ம கேரக்டருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. பொண்ணு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது யாரை போடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை. ஆக்சுவலி மேடம் அங்கே இருந்தாங்க, அவங்க இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. அவங்க போடலாம் அப்படின்ற இது ஒரு ஆஸ்பிரேஷனில் இருக்கும்போது மச்சன் மனோஜ்குமார் சார் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இதுக்கு சவேராவுக்கு குளிக்க வரும் ஸ்விம்மிங் பூலில்,